அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் நீங்கள் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருந்தால் நிறைய கைவேலைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று பார்த்தால், இதோ சின்ன அழகான வீடு. இதோ சின்ன பிள்ளைகளுக்காக, பாலர் பாடசாலை பிள்ளைகளுக்காக இதை நாங்கள் செய்து காட்ட இருக்கிறோம். மிக இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வழிவகை இது. இப்போ நாங்கள் செய்து பார்ப்போமா? இதை பாருங்கள், மற்ற நாட்களை போலவே சதுர கடதாசி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இதோ நான் செய்து காட்டுறேன். இப்போ இந்த கடதாசியை எடுத்து இப்படி நாங்கள் இரண்டாக மடித்துக்கொள்ள வேணும். இது பாருங்க. இதுக்கு பிறகு இப்போ இந்த வீடை செய்கிறதுக்கு இந்த பக்கம்தான் அவதானமாக நீங்கள் மடித்துக்கொள்ள வேண்டிய பகுதி. அப்போ தான் இதோ தெரியுது, இந்த பக்கம்தான் இந்த முன் பக்கமாக வரப்போகுது. அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த கோடை பார்த்து இதே அளவில் நீங்கள் மடித்து, அதன் பிறகு இதோ நடுப்பகுதி இருக்குது தானே, இதை கொஞ்சம் எடுத்து இப்படி இவ்வாறு இப்படி இரண்டாக நாங்கள் முதல்ல மடித்து இப்படி நாங்கள் அழுத்தி எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் கவனமாக நாங்கள் மடித்து கொண்டால் நல்லது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஒரு விரலால் இப்படி நாங்கள் அழுத்தி எடுத்துக்கொண்டதன் பிறகு இதோ பாருங்க, வெளியில் போகாத மாதிரியும் உள்ளே வராத மாதிரியும் நேருக்கு நேராக மடித்து எடுத்துக்கொண்டு மீண்டும் அதை நாங்கள் திருப்பி இந்த பக்கம் இருக்குது தானே, இதோ நடுக்கோடு இருக்கு, அந்த நடுக்கோட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி இந்த பக்கமாக நாங்கள் உட்பக்கமாக இதோ இப்படி நாங்கள் மடிப்போம். இது அளவாக நேராக வைத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அழுத்தி எடுக்க வேணும். அதே போல் எதிர்பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் எடுத்து இப்படி இது பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இப்படி நாங்கள் மடிக்கும்போது வேறு வேறாக நாங்கள் இல்லாமல் சரியாக நேராக வரக்கூடிய மாதிரி மடித்துக்கொள்ள வேணும். இதோ சரி. இப்போ நாங்கள் இந்த துண்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இதோ இப்படி பிடித்து இந்த பக்கம் விரித்து கொஞ்சம் நகர்த்தி, இங்கே பாருங்க, ஒரு விரலால் இப்படி பிடித்து கொண்டு மற்ற கை விரலால் இப்படி அழுத்தி இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து சரியா இப்படி நேர்கோடு வர மாதிரி இப்படி அழுத்தி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்க, எப்படி இந்த பக்கம் வந்துட்டு தானே. இப்போ நாங்கள் மறுபக்கத்தையும் இதே போல் நாங்கள் ஒரு கையில் விரல்களால் இதை அழுத்தி பிடித்து கொண்டு மற்ற கை விரல்களால் இப்படி உட்பக்கமாக நாங்கள் நகர்த்தி இதோ அழுத்தி இப்படி சரி எங்களுடைய நேர்கோடு வரக்கூடிய மாதிரி இதோ இப்படி நாங்கள் நகர்த்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கையால் இப்படி பிடித்து கொண்டு இப்படி அழுத்தணும். இப்போ பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வீடு வந்துடுது. நீங்கள் நேராக மடிக்கணும், இல்லாவிட்டால் இது அங்காலையும் அங்காலையும் அது போகும். இனி நாங்கள் இதுக்கு அழகாக நாங்கள் கதவுகளை கீறிக்கொள்ளலாம். இப்போ ஜன்னல் கதவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் இப்படியும் கீறலாம், இந்த வகையிலையும் கீறிக்கொள்ளலாம். அப்போ பாருங்கள், கதவு திறக்கிறது போல் இரண்டு பக்கமும் திறப்பது போல் கூட இந்த கதவுகளை நாங்கள் கீறிக்கொள்ளலாம். இப்போ ஒரு சின்ன அழகான ஒரு ஜன்னலையும் நாங்கள் இதில் வரையலாம். இந்த பக்கமும் வரைந்து கொள்ளலாம். அழகாக இருக்கும் தான் பார்க்கறதுக்கு. இதோ பாருங்க, கூரை மாதிரி தெரியுது தானே. இதுலேயும் நாங்கள் வேணுமெண்டா இப்படி வரைந்து கொள்ளலாம். இந்த கூரை பகுதிக்கு இப்படி நேராக இதை இழுத்து விட்டு இப்படி கூரையை அழகாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கவர்ச்சியாக நாங்கள் வரைந்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இதில் இப்படி கோடுகளை விட்டால் இன்னும் அழகாக இருக்கும் இந்த வீட்டை பார்க்க. பார்த்தீங்களா? இப்போ வீடு செய்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, எவ்வளோ அழகான வீடு. இப்போ எங்களுக்கு இதை எடுத்து இப்படி நாங்கள் வைத்துக்கொள்ளவும் முடியும். இங்கே பாருங்க, இப்படி மடித்து இது பாருங்க,
இப்படி நிறுத்தி வைத்துக் கொள்ளலாம். இதோ பாருங்க, இவ்வாறு இதை திருப்பி திருப்பி வைத்தாலும் அழகான ஒரு வீடு இப்படி இருக்கும். இதை மாற்றியும் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். இப்படி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும், மிக இலகுவானது. அது மட்டுமல்ல, சில சமயங்கள் அது கோயில் போலவும் உங்களுக்கு தெரியும். பாருங்க, இப்படி விரித்தா வீடு மாதிரி இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுபோல் சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு மிக இலகுவானது. செய்து பாருங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். இது போல் நிறைய கைவேலைகளை நாங்கள் செய்யலாம். மீண்டும் சந்திப்போம்.